காலை மன்னா ஜனவரி 13. உறைந்த மழையின் பண்டசாலை. யோபு 38:22. உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள், அதாவது பொக்கிஷங்களுக்குள் நீ பிரவேசித்தாயோ? நாம் வாசித்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் உறைந்த மழைக்குள் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பது போல் தோன்றுகிறது. தேவனுடைய வசனத்தில் உறைந்த மழை என்பது தூய்மைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று ஏசாயா 1:18 பார்க்கிறோம். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சங்கீதம் 51:7 பார்க்கிறோம். இதிலிருந்து ஜீவியத்தின் தூய்மையானது விலையேறப்பெற்ற பண்டசாலையாக, அதாவது விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். பனி எப்போதும் குளிர்ச்சியானது. பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் கடும் துயரார்ந்த சூழ்நிலைகளிலும் கூட சாந்தம் உள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். பனித்துளியானது ஒளி ஊடுருவி செல்லக்கூடியதாக, துலாம்பரமானதாகவும் பளிங்கை போல தெளிவானதாகவும் இருக்கிறது. நாம் உண்மையாகவே ஜீவியத்தின் தூய்மையை நேசிப்போமாயின் புறம்பே ஒன்றை வெளிப்படுத்திக் கொண்டு உள்ளேயோ வேறுவிதமாக இருக்க மாட்டோம். பளிங்கை போன்ற ஒளிவு மறைவற்ற துலாம்பரமான சுபாவம் உள்ளவர்களாயிருத்தல் என்பது மறைவான பாவங்களோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அசுத்தமான நோக்கங்களோ அற்றவர்களாயிருத்தலாகும். பனியானது சூரிய வெளிச்சத்தில் உருகுகிறது. அவ்விதமாகவே பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களின் இருதயங்கள் எப்போதும் தேவ சமூகத்தில் உருகுகின்றன. தேவ ஜனங்களில் அநேகர் பரிசுத்த ஜீவியத்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவியாதவர்களாயிருக்கின்றனர். பண்டசாலைகள் உனக்குள் பிரவேசித்திருக்கின்றனவோ என்பதல்ல, பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ என்பதே தேவன் யோபிடம் கேட்ட கேள்வியாகும். சமுத்திரம் உனக்குள் பிரவேசிப்பதும் நீ சமுத்திரத்திற்குள் குதிப்பதும் இரு வித்தியாசமான காரியங்களாகும். அதுபோன்றே பரிசுத்தம் உனக்குள் பிரவேசிப்பதற்கும் நீ பரிசுத்தத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. நீ தேவனுடைய பரிசுத்தத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ தேவனுடைய பரிசுத்தத்தின் சமுத்திரத்திற்குள் அமிழ்ந்திருக்கிறாய். அந்த சமுத்திரமானது உன்னை சூழ்ந்து இருக்கிறது, உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது, உன்னை முடிசூட்டிக் கொண்டிருக்கிறது. அது நீ தேவனை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதை பார்க்கிலும் மேலான ஒன்றாகும். அது தேவன்தாமே உன்னை முற்றிலுமாக தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதாகும். நீ தேவனுடைய கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் சகல கிருபையும் பொருந்திய தேவனையே நீ அனுபவித்து மகிழ்வது என்பது அதை காட்டிலும் மேன்மையானது. அன்பான தேவ பிள்ளையே, நீ ஏன் உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் பிரவேசிக்க கூடாது? ஜீவியத்தின் தூய்மையாகிய இப்பொக்கிச சாலைகளுக்குள் பிரவேசிப்பதற்காக நீ ஏன் இப்போதே உன்னை அர்ப்பணிக்க கூடாது? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்னிங் மன்னா, January 13th, 2026. Treasures of the snow. Hast thou entered into the treasures of the snow? Job chapter 38, verse 22. It appears from this text that there are treasures in the snow. In the word of God, snow is compared to purity. Though your sins be as scarlet, they shall be as white as snow. Isaiah chapter 1, verse 18. The psalmist says, wash me, and I shall be whiter than snow. Psalm chapter 51, verse 7. From this we understand that purity of life is like a valuable treasure. Snow is always cool. Those who live a holy life will always be gentle and comforting to others, even in the most distressing of situations. Snow is transparent and crystal clear. If we really love purity of life, we will not show one thing outwardly and have something else inside. Having a transparent character is having no hidden sins, no unclean motives. Snow melts in the sunshine. The hearts of those who love holiness always melt in the presence of God. Many people of God have not experienced the treasures found in a holy life. Please observe, Job was not asked, has treasure entered into you?
but hast thou entered into the treasure. The ocean entering into you and you jumping into the ocean are two different things. Similarly, there is a difference between holiness entering into you and you entering into holiness. When you enter into the holiness of God, you are inside the ocean of God's holiness, and that ocean encompasses you, covering and crowning you. It is like God possessing you rather than you possessing God. We are enjoying the grace of God, but enjoying the God of all grace is something greater. Dear child of God, why don't you enter into the treasures of the snow? Why don't you dedicate yourself right now to enter into these treasures of purity? May God bless you.